ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட். லாஸ்ட் வீக்கில் அலகாபாத் ஹைகோர்ட் கிளாட் 2026 மெரிட் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ண சொல்லி கிளாட் கன்சார்டியத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, the issue was pertaining to the question number 9 in the booklet C under the logical reasoning section. ஸோ இதுக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆப்ஷன் பி அண்ட் டி ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருந்த போது ஓவர்சைட் கமிட்டி இல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்படின்னு எந்த ஒரு ரீசனுமே கொடுக்காம டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இதை எதிர்த்து அவினேஷ் குப்தான்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கு தான் கோர்ட் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியோட ஒப்பீனியனை வித்தவுட் எனி ரீசன்ஸ் ரிவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பி அண்ட் டி ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கு. சரி, இதனால ஆல்ரெடி அட்மிஷன் வாங்குறவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆல்ரெடி முடிஞ்சதுனால அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் ஏற்கனவே சீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா யூஆர் சேஃப். தேர்ஃபோர் உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யூ கிளாட் ஃப்ரெண்ட்ஸ் தான்.